வணக்கங்க. இன்றைக்கி தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 13 மார்ச் 2026ங்க. சரிங்களா? 1 by 1 சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம்ங்க. 1 இடமிருந்து வளம். இடமிருந்து வளமில் முதல் கேள்வி என்னென்னு பாருங்க. மராட்டியத்தில் பேசுகிற மொழி. மராட்டியம்னா மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் பேசக்கூடிய மொழி அப்படின்னா மராத்தி. மராத்தி. சரிங்க. 1 மேலேருந்து கீழே. மேளம் போன்ற இசைக்கருவி. மேளம் போன்ற இசைக்கருவி மேலே ஆஞ்சுக்கு. மத்தளம் பதில் என்ன? மத்தளம். சரிங்க. 8 வலமிருந்த இடம் என்ன? கிணறு போன்றச்சில் மேலேருந்து கீழாக அளவை குறிக்கும் சொல். எத்தனை அடி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பீடம் இல்லைன்னா இருக்கை. பீடம் இல்லைன்னா இருக்கை என்னன்னு சொல்லலாம்னா ஆசனம்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆசனம். இது நம்ம 8வது கேள்வி தானே நமக்கு வச்சுட்ருக்கோம். சரிங்க. 8 வலமிருந்த இடம் பாருங்க. இப்போது கிணறு போன்ற வச்சு மேலேருந்து கீழாக எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இருக்கு, இருக்கு, ஆழம். சரிங்க. 9 இடமிருந்து வலம் என்ன? சின்ன தேர். பெருசாக நம்ம சேர்ன்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் தேர் மாதிரி இழுத்துட்டு வர்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்பரம். சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று முதல் அப்படின்னா திருப்பரங்குன்றம் தான் சொல்லலாம். தெய்வானியை கல்யாணம் செஞ்ச இடம் திருப்பரங்குன்றம். குடவ கோயிலுங்க. இது 6வது நூற்றாண்டை சேர்ந்தது. சரிங்களா? திருப்பரங்குன்றம். சரி. 6 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? தீல ஆஞ்சுக்கு. இல்லை 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். யுக்தினா தந்தியம் சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். யுக்தினா அவங்க என்ன யுக்தி யூஸ் பண்ணாங்க தந்தியம் சொல்லலாம். இல்லைன்னா உத்தி. ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் எடுங்கப்பா. ஸோ உத்தின்னு சொல்லலாம். சரி. 11 வலமிருந்த இடம் என்ன? அரிமா. 2 எழுத்து இங்கே இருக்குது. இங்கு இருக்குது, இம்மு இருக்குது. அரிமா சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லயன்ஸ் கிளப்னு சொல்லுவாங்க. அரிமானா சிங்கம்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள். 14 வலமிருந்த இடம் என்ன? பசுவோட இளம் குட்டியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க. கண்ணுன்னு எழுதலாம், இல்லைன்னா கன்று குட்டின்னு எழுதலாம். கண்ணு இல்லைன்னா கன்று எப்படினாலும் எழுதலாம். 16 இடமிருந்து வலம் என்ன? பெரியார் ஆலய பிரவேசம் செய்தவர். ஈவேரா அந்த தாழ்த்தப்பட்டவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன எதிராக ஒரு போராட்டம் பண்ணார். எங்கன்னா வைக்கம், கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடம். வைக்கம் அவருக்கு. அதனால் அவர் வைக்கம் வீரன்னு சொல்லுவாங்க. வைக்கம். 16 கீழே மேலே என்னது? சித்திரைக்கு அடுத்த மாதம். சித்திரைக்கு அடுத்த மாதம் என்னது? சித்திரை, வைகாசி. சரிங்க. ஸோ இந்த சைடு ஹிண்ட்டை வச்சு சால்வ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த ஹிண்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
2 இடமிருந்து வலம் என்ன? அமைதி, சமாதானம் செய்து வைத்தல். இதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 3 மேலேருந்து கீழே என்ன? ஆச்சி என்று அழைக்கப்படும் பட்ட நடிகை. மன்னார்குடியிலேருந்து வந்தவங்க யார்? மனோரமா. டில்லிக்கு ராஜா ஆனாலும் பாட்டி சொல்லி தட்டா எல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல அவங்க மனோரமா. ஸோ 7 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். அதுக்க பயன்படும் வாள். அதுக்கு என்ன பயன்படுற வாழை வந்து மரத்தெல்லாம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா ரம்பம். இப்போ 2 ஹிண்ட் கிடச்சிருக்கு. அமைதி, சமாதானம் செய்து வைத்தல். சமரசம்னு போட்டு பார்ப்போமா? கரெக்டாக இருக்கும் மீனிங். சமரசம். சரிங்களா? 4 மேலேருந்து கீழே. கிணற்றில் நீர் இறைக்க உதவும் சக்கரம். கிணற்றில் தண்ணி இறைக்கிறதுக்கு நடுவில் சக்கரம் இருக்கும். அதை வந்து வட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா தெளிவாக சொல்ல போனோன்னா கப்பின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆட்டினம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். சரி, 10 இடமிருந்து வளம். இந்த சைடில் வந்து இந்த ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். 10 இடமிருந்து வளம் என்ன? பாதகம். இந்த இதுக்கு கொஸ்டின்னு பாதகம் எதே சொல்? பாதகமுக்கு எதே சொல்? பாதகம்னா கெட்டது, சாதகம்னா நல்லது. சாதகம். சரிங்க. அப்போ 12 கீழேருந்து மேலே என்ன? பேப்பர். தமிழில் என்ன? 3ஆவது எழுத்து த இருக்குது. காகிதம்னு எழுதலாம். பேப்பர்னா காகிதம். சரி, 13 வலமிருந்து இடம் என்ன? கேலி, கிண்டல். இதுக்கு வேர்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 17 கீழேருந்து மேலே என்ன? பகட்டு. அடுத்தவங்களுக்காண்டி பந்தா பண்ணுறது, ஆடம்பரம். சரி, அப்போ வந்து கரெக்டானு செக் பண்ணிடலாமா? 17 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். உணவு. உணவு வந்து நல்லா டேஸ்ட்டாக உள்ள உணவெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ஆகாரம். ஆகாரம். சரிங்க. இப்போ பாருங்க, 13 வலமிருந்து இடம். கேலி, கிண்டலுக்கு 2 ஹிண்ட் வந்தாச்சு. ப வந்தாச்சு, கா வந்தாச்சு. பரிகாசம் செய்தாங்க அப்படின்னா அடுத்தவங்கள நக்கல் அடிக்கிறது, அடுத்தவங்க மாதிரியே செஞ்சு நக்கல் அடிக்கிறது தான் பரிகாசம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கேலி, கிண்டல் பண்ணுறதுக்கு. 15 கீழேருந்து மேலே என்ன? 3ஆவது எழுத்து இம்முன்னு வந்துடுச்சு. மலர் மொட்டுக்கும் முந்திய நிலை. மலர் மொட்டுக்கு முந்தின நிலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3ஆவது எழுத்து இம்மு. அரும்பு. ட்ரூ இம். சரிங்க. இன்றைக்குள்ள கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எதை தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்க. தேங்க்யூ.